அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வணக்கம். நம்ம சேனல்ல வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம். தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டே வரோம். அதுல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல நிறைய புது புது கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புதுசா சந்தேகம் உருவாகுது. இதுல ஏற்கனவே உருவான சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகே, இதுல புதுசா நம்ம ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடு கட்டும்போது பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பலவிதமான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன, எதனால் அந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை குறித்து இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பற்றி எல்லாருமே ஒரு கிளாரிஃபை பண்ணுறது வழிகளை பார்ப்போம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலில் நான் கொடுக்கக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு சேர்றதுக்கான வழிமுறை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியே வீடியோ அலர்ட் வந்துடும். ஓகே, இப்போ ஆக்சுவலாக திருஷ்டின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. திருஷ்டி, ஈவில் ஐ, இது எல்லாமே சேம் ஒரே விஷயம்தான். திருஷ்டி அப்படின்றது வாஸ்துப்படி இருக்க வீட்டிலேயே திருஷ்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட், நம்மளோட பழைய கஸ்டமர், பழைய கிளைண்ட் அவங்களுக்கு நாங்கள் எல்லாம் வீடு கட்டி கொடுத்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ அவங்க எங்கள் இந்த வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு திடீர்னு ஒரு குழப்பம், அதனால கேட்குறாங்க, இந்த மாதிரி திருஷ்டி வாஸ்துப்படி வீடு இருந்துச்சுன்னா அதில் திருஷ்டி இருக்குமா இருக்காதா, அதை பற்றி தான் கேட்குறோம். வாஸ்துப்படி ஒரு வீடு இருந்துச்சுன்னா அதில் திருஷ்டி இருக்குமா, திருஷ்டியை வாஸ்து கண்ட்ரோல் பண்ணிடுமா அப்படின்ற மாதிரியான கேள்வி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாஸ்து வேற, ஈவில்லை, திருஷ்டி இந்த மாதிரி சொல்றதுன்றது வேற. வாஸ்து உங்களோட குடியிருக்கக்கூடிய இடம், அந்த இடம் ஆஸ் பர் வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல காற்றோட்டம், நல்ல வெளிச்சம் இதெல்லாம் கிடைக்கும். அதனால நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருந்து நீங்க நல்லா டெவலப் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. திருஷ்டி, ஈவில்லை இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜெலஸோட சேர்ந்த விஷயங்கள். ஜெலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற ஸ்கேல் அவங்ககிட்ட இருக்கும். அதாவது நீங்க நல்லா இருக்கணும், ஆனா யார் உங்களை நல்லா இருக்குன்னு சொல்றாரோ அவரோட நீங்க நல்லா இருந்திருக்கணும். கம்மியா நீங்க நல்லா இருக்கலாம். இதுதான் ஒரு சிம்பிள் லாஜிக். எல்லாத்துக்குமே அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்கும். ஒருத்தர் நல்லா இருக்கலாம், ஆனா அவங்கள தாண்டி அவங்க நல்லா இருந்துட்டா அது அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு ஜெலஸ் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இந்த இடத்துல தான் நீங்க சொல்ற ஈவிலை, திருஷ்டி இது எல்லாமே வரும். பெரும்பாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேரை கூட்டிட்டு அந்த அவங்க பில்டிங்கை அவங்க ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நிறைய பேரை கூட்டிட்டு இருந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க, அவங்க கொலீக்ஸாக இருப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க, பார்த்துட்டு நல்லா இருக்கா, நல்லா பண்ற வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னர் சோல், மனசுக்குள்ள அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. அப்படி என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, பாரு நம்ம கூடயே இருக்கான், இவ்வளவு பெருசா ஒரு வீடு கட்டுறான் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு ஜெலஸ். அதே நேரத்துல நம்மளோட இவர் டெவலப் ஆகி போயிடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆட்களா இருக்காங்க.
ஒரு சிலர் இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் இவருக்கு ஏதாவது ஒரு பிரேக் போடணுமே, இல்லாட்டி இவர் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காரு, இவருக்கு ஏதாவது ஒரு பிரேக் போடணுமே வைக்கணுமே சொல்லி ஏதாவது ஒரு கெடுதல் செய்வது. உங்களுக்கு ஒரு ஃபண்ட்ஸ் ஏதாவது வர வேண்டிய ஃபண்ட்ஸை வந்து வரவிடாம செய்யறது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களை பத்தி தப்பா ஏதாவது சொல்லி வச்சு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கெடுதல் உருவாகிற மாதிரியான சில விஷயங்களை நிறைய பேர் செய்வாங்க. இது பூராமே வீடுகள் கட்டும் போது நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பார்த்துருக்கோம். இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங் ஓனர்ஸ் நல்லா இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும், திடீர்னு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே நிறைய விஷயங்கள், நிறைய கெடுதல் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது வைக்கிறத யார்ட்டையும் சொல்லவும் மாட்டாங்க, யாருக்கும் காட்டவும் மாட்டாங்க. அவங்க ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுட்டு பண்ணுவாங்க. இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் போதே ஹவுஸ் வார்மிங் பண்ணிடுவாங்க, ஃபினிஷிங் பண்ணிட்டுலாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இது பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் ஆட்களை கூப்பிட்டு வச்சு ஒரு 30 பேர் 40 பேரை வச்சுட்டு ஒரு பேருக்கு ஒரு கிரகப்பிரவேசம் மாதிரி பண்ணிட்டு அப்படியே பண்ணிடுவாங்க. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஈவி லைட் ப்ராப்ளம் தான். இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்றது, இதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல. ஆனா இது நார்மலா வந்து ஒரு மனிதர் வந்து உங்களை சுத்தி உள்ள சர்க்கிள்ல உள்ளவங்க யாரா இருந்தாலும், பெரும்பாலும் அவர் ரிலேட்டிவா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களோட நீங்க டெவலப் ஆகிறத சைக்கலாஜிக்கலா யாரும் விரும்பல அப்படின்றதுதான் உண்மை. இதுல ரேர் கேஸ். ஒரு சிலர் இருக்கலாம், ஒரு சிலர் வந்து உண்மையிலேயே ரைட்டு ரொம்ப நல்லா டெவலப் ஆகிறாரு இருக்கிறாரு, சந்தோஷம். மெயின் மெஜாரிட்டி பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒருத்தர் அவர் கூட உள்ள ஒரு டெவலப் ஆகிறத விரும்ப மாட்டேங்கிறாங்க. அந்த விரும்பாம இருக்கும் போது அந்த அவங்களோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த இது வந்து அந்த வீடை கட்டிக்கிட்டு இருக்க ஹவுஸ் ஓனரை நிறைய பாதிக்க செய்யுது. அவரது குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருது, திடீர்னு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுறாங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது, ஃபினான்சியலா நிறைய ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அவருக்கு ஒரு இடத்துல பணம் வர வேண்டி இருக்கும், இவங்க கூட உள்ளவங்களே யாராவது ஒருத்தர் போய் அந்த பணத்தை வரவிடாம செய்யறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதுல நிறைய எங்களோட ப்ராஜெக்ட்ல இது மாதிரி நிறைய இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, இதை ரெக்டிஃபை பண்றதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, திருஷ்டி எப்போ அதிகமா இருக்கும்னா புதுசா வீடு கட்டும் போது அந்த வீடு வந்து ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும்போது கூட கொஞ்சம் அதிகமாயிடும். வீட்டில் தொடர்ந்து நல்ல விஷயம், திடீர்னு ஒருத்தர் வீடு கட்டுறாரு, அடுத்து வீட்டுல யாருக்கா ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு, அடுத்து ஒரு பெரிய கார் வாங்குறாரு, இப்படி என்னத்தையா பண்ணிட்டே இருக்காருன்னு வைங்க, அவர் கேட்கவே வேணாம், அவர் ஏகப்பட்ட திருஷ்டி அவருக்கு இதாகும். இது ரிலேட்டிவ்ஸ்ன்னு கிடையாது, கூட உள்ள கொலீக்ஸ் மட்டும் கிடையாது, நெய்பர்ஸோட இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். நெய்பர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான், அவங்களோட ஒருத்தர் டெவலப் ஆகிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. இது சைக்காலஜி, இது தப்பு ரைட்டு அப்படின்றதெல்லாம் விடாம இது ஹியூமன் சைக்காலஜி. அவங்களோட ஒருத்தர் வந்து டெவலப் ஆகிறத பெரும்பாலும் யாரும் விரும்புறதில்லை. ஓகே, இதுல இந்த மாதிரி திருஷ்டினால நமக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அமைதி. முதல்ல மன அமைதி குறைஞ்சு போகுது. நெகட்டிவ் எனர்ஜி நிறைய நம்மளை ஆக்குபை பண்ணும்போது என்ன ஆகும், மன அமைதி போயிடும், ஸ்ட்ரெஸ் தான் ஃபார்ம் ஆகும். பண பிரச்சனை, பணம் நான் ஏற்கனவே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டியது இருக்கு, அந்த பணத்தை வந்து உங்களுக்கு வரவிடாம செய்யறதுக்கு என்னென்னலாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா நீங்க டெவலப் ஆகாத பிடிக்கலையே, அதனால அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதனால இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா அடுத்து என்னது, உடல் நலம் பாதிக்கும், ஆட்டோமேட்டிக்கா உடல் நலம் பாதிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதுக்கு நிறைய விஷயங்கள், வீட்டுக்கு திருஷ்டி கயிறு தொங்க விட்டுருப்பாங்க, பூசணிக்காய் தொங்க விடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யறாங்க. அது எல்லாமே பரவலா தெரிஞ்ச விஷயங்கள் தான். அது போக இந்த உப்பு இதெல்லாம் வச்சு எரிக்கிறது, இந்த மாதிரியான இதுகள்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த திருஷ்டிக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றத விளக்குறதுக்கு தான் மெயினா இந்த வீடியோ. ஏன்னு கேட்டீங்கன்னா வாஸ்து வேற, திருஷ்டி வேற. வாஸ்துப்படி உள்ள ஒரு வீட்டில் நீங்க இருக்கிறதுனால உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், அதனால இந்த திருஷ்டியோட பாதிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். வாஸ்துப்படி இல்லாம இருந்துச்சுன்னா இதோட நெகட்டிவான விஷயங்களும் சேர்ந்து உங்களுக்கு கூட கொஞ்சம் சிரமப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கும் திருஷ்டிக்கும் எந்த விதமான இன்டர்லிங்க் சம்பந்தமும் இல்லை. அதே நேரத்தில் வாஸ்து குறைபாடோட உள்ளவங்களை இந்த திருஷ்டின்ற விஷயமும் ஈவிலை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க வந்து எப்படி உங்களை வந்து விடுவிச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல இருந்தான பாதிப்புகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்த்து உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.